பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்து 70 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் 2 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்குன்றம் அருகே வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 21 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் மந்தாகரனில் உள்ள வேல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு இது அதிகமாக 7ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிய வருகிறது. மேலும் ஸ்டாலின் மருத்துவமனையில் 8 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவு விவகாரம் என்பது இன்றைய தினத்துல ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த வாயு கசிவால பாதிக்கப்பட்ட 7 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 7 பேர் யார் யார் என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் முழுமையா கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அருகே இயங்கி வரக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய ஆலையில ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவால 65க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சலால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய் மற்றும் மூக்குல ரத்தம் கசிந்ததை எடுத்து தகுந்த அவசர சிகிச்சைகள் வழங்குவதற்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சேர்க்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பா இன்று பிற்பகல்ல இந்த சம்பவம் நடந்த சில மணி நிமிடங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில 44 பேரும், அதே போல் மற்றும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 22 பேரும் முதற்கட்டமா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல 44 பேர் ஒரு குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில், அதாவது பெரியபாளையத்தை அடுத்திருக்கக்கூடிய மஞ்சக்கரணையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில 44 பேர்ல 6 பேர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 பேர் யார் என்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அதே சமயம் மற்றொரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 22 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. 22 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சிகிச்சைக்காக வந்த போதே ஒரு 22 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 7 பேர் இதுவரைக்கும் இந்த சம்பவத்துல உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து சம்பந்தப்பட்ட 2 தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து உயர் சிகிச்சைக்காக சென்னைக்கு பல நோயாளிகள் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. உயர் சிகிச்சைக்காக வெண்டிலேட்டர் உதவியோடு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை என 2 மருத்துவமனைகளுக்கும் தற்போது பல நோயாளிகள் டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. அந்த வகையில 6 பேர் கவலைக்கிடமான முறையில அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இவை தவிர்த்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 4 பேர் சிகிச்சைக்காக ரெஃபர் செய்யப்பட்டு அதுல 2 பேர் தற்போது இங்கே வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் பல தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்களாகவும் உள்ளூர் தொழிலாளர்களாகவும் பெண்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல 65க்கும் மேற்பட்டோர் இந்த அமோனியா வாயு கசிவால பாதிக்கப்பட்டு மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலோடு அது மட்டுமல்லாம நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில ரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தான முறையில தான் இங்க இருக்கக்கூடிய பல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலர் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து சுகாதாரத்துறை வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டு குழுவினர் தொடர்ச்சியா பல்வேறு மருத்துவமனையில சிகிச்சை என்பது வழங்கி வராங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தகவல் கேட்டறிந்தவுடனாக உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக தற்போது சென்னைக்கு புறப்பட்டு வருகிறார். தொடர்ந்து சுகாதார குழுவினரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய சுகாதார குழுவினர்களும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு விரைந்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கான உத்தரவை சுகாதாரத்துறையின் தரப்புல வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் கவலைக்கிடத்தோடு தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.